திருச்சிற்றம்பலம். எல்லாருக்கும் காலை வணக்கம். இந்த காலை பொழுதில் இதெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியடைகின்றேன். உங்களுடைய தலைமை ஆசிரியர் திருமதி பொன்னம்மாவுடைய ஏற்பாட்டில் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நடைபெறுகின்றது. இந்த நிகழ்ச்சி என்பது மிகவும் ஒரு முக்கியமானதாகும். பெரும்பாலான விஷயங்கள்லாம் நிறையா உங்களுக்கு டீச்சர்களும் அல்லது மற்றவங்களும் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம சில கருத்துக்களை உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறோம். அதாவது நீங்கள்லாம் இப்போ யூபிஎஸ்ஆர் எக்ஸாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஓய்வாக இருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் அடுத்த கட்டம் ரொம்ப முக்கியமான கட்டம். ஆரம்ப பள்ளியிலேருந்து இடைநிலை பள்ளிக்கு செல்ல இருக்கின்றீர்கள். உங்களுக்கு அங்கே என்ன மாதிரி சூழ்நிலை ஏற்படும், என்ன மாதிரி பிரச்சனைகளாக வரும், என்ன மாதிரி அந்த மாதிரி பிரச்சனைகள் எப்படி சமாளிக்கிறதை பற்றி நம்ம பேச இருக்கின்றோம். அப்படிதானே? ரொம்ப ஆர்வமாக இருக்கா எல்லாம் போமான்னு போகிறதுக்கு? அதாவது இந்த உலகத்தில் நம்ம எல்லாம் எதுக்கு வாழ்றோம்னா சந்தோஷமா இருக்கிறதுக்கு. அப்படியே யாரும் கஷ்டப்பட்டு வாழ்றதுக்கு ஆசையாக இருக்காங்க? பிரச்சனை 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 டென்ஷனு, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாம் ஹாப்பியாக இருக்கணும், அண்ணன் தம்பி அப்பா அம்மா எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நம்ம ஆசைப்படுறோம். இந்த உலகத்தில் நம்ம எல்லாம் ஆண்டவருடைய படைப்பில் நம்ம எல்லாம் வந்திருக்கின்றோம். நம்ம எல்லாம் ஆண்டவருடைய குழந்தைகள். ஒவ்வொரு மனிதன் இந்த உலகத்தில் பேய் பிசாசு நான் படைக்கல. ஐயா சில பேர் சொல்லுவாங்க நீ பேய்மா இருக்கிற பிசாசுமா இருக்குன்னு. அதெல்லாம் உண்மை இல்லை. நம்ம எல்லாம் ஆண்டவருடைய படைப்பில் வந்திருக்கின்றோம். அப்போ ஆண்டவருடைய அறிவோ ஆண்டவருடைய குணங்களும் நமக்குள்ள இருக்கணும். அப்படிதான் ஐயா இறைவன் தந்தை சொல்லுமா இல்லையா? ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முருகப்பெருமானையும் சரி நம்முடைய தெய்வங்களை வணங்குறோமா இல்லையா? God is a father, we are children of God. நம்ம எல்லாம் ஆண்டவருடைய குழந்தைகள். நல்லவரோ கெட்டவரோ எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஜீவராசிகளும் ஆண்டவருடைய படைப்புல எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்ப ஆண்டவருடைய படைப்புல இருந்தாலும் ஆண்டவருடைய பவர்ல இருந்தாலும் ஆனா மனிதனுக்கு மட்டும்தான் அந்த ஆண்டவனை உணரக்கூடிய தன்மை உடையது. ஆண்டவனை நாம் தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில் நாம் இருக்கின்றோம். ஆனா நமக்கும் அந்த ஆண்டவனுக்குள்ள தொடர்பும் ஏற்படாமல் இருக்கிற தடுக்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற மாய மனதில் உள்ள கெட்ட எண்ணங்கள். ஆனால் நல்லவர்கள் ஆண்டவருடைய உதவி இருக்கும், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லுவாங்க. தப்பான மக்கள் தப்பான பாதையில் போறதுனால மோசமான பாவங்களை சுமக்கிறனாலையும் பாவ மூட்டைகளை வச்சிருக்கிறனாலையும் அவர்கள் ஆண்டவருடைய நிலையை தெரிஞ்சிக்க முடியாது. அப்போ அந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு வந்து கொண்டிருக்கிறோம். உங்க அப்பா பணக்காரா இருந்துச்சுன்னா நீங்க கஷ்டப்படுவீங்களா? இல்லைதானே? உங்க அப்பா ஏழையா இருந்தா கஷ்டப்படுவீங்களா இல்லையா? அப்போ ஆண்டவன் நல்லவனா இருக்காரு. ஆண்டவன் அன்பானவன், கருணை உள்ளவன், நல்லவன். ஆனா ஆண்டோட குழந்தைய நம்ம எப்படி இருக்கிறோம்? அந்த மாதிரி நமக்கு அந்த குணங்கள் இருக்கா? இல்ல. ஏன்னா நமக்கு இதெல்லாம் தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்ம எல்லாம் நோக்கம் தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த உலகத்துல. அதுக்குதான் எல்லா மதங்களும் வலியுறுத்தி சொல்கின்றார்கள். எல்லா மதங்களையும் என்ன சொல்றதுன்னா நாம் எல்லாம் ஆண்டோடைய படைப்புல வந்திருக்கின்றோம். அந்த உணர்வே நம்ம இருக்க வேண்டும். அது நம்முடைய தேசிய கோட்பாட்டுல கப்பர்ச்சியான் துஹான் இருக்கா இல்லையா? முதல்ல பாத்தீங்கன்னா 5 கோட்பாட்டுல முதல்ல இருக்கிறது கப்பர்ச்சியான் துஹான். அப்ப அந்த உலகத்துல எந்த ஒரு மனிதனும் அந்த உணர்வு ஆண்டோட நினைப்பு இல்லாம வாழவே முடியாது. இந்த உலகத்துல 2 சக்தி தான் இருக்கு, நல்ல சக்தி, தீய சக்தி. நல்லவன் கெட்டவன், அவ்வளவுதான். ஏழை பணக்கார படிக்காதவங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. படித்தவனும் கெட்டவனா இருக்கிறான், படிக்காதவங்க நல்லவங்களா இருக்காங்க. கேள்விப்பட்டீங்களா இல்லையா? பெரிய சித்தர்கள் ஞானிகள் ஸ்கூலுக்கு போனது கிடையாது. இயேசுநாதர் ஸ்கூலுக்கு போனாரையா? நபிகள் நாயகம் நம்முடைய நாயன்மார்கள்லாம் ஸ்கூலுக்கு போனாங்களா? ஆனா என்னாச்சு? அவர்கள் பாடிய பாடல்கள்லாம் எத்தனோ 1000 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நம்ம எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறோம். படிக்காதவர்கள் எழுதிய பாடல்களை படித்தவர்கள் நான் படிச்சுட்டு இருக்கிறோம். உண்மையிலேயா? அப்ப அந்த உலகத்துல என்ன முக்கியம்? படிப்பு முக்கியம் இல்ல, நல்ல மனசு தான் முக்கியம். நல்ல மனசு நமக்கு இருந்தாவே இந்த ஆண்டவருடைய அனுகரணம் கிடைச்சதுனாலையும் நமக்கு எல்லாமே வந்துடும். கொடுக்கிற தெய்வம் கூறிய பொத்துட்டு கொடுக்க சொல்லுமே இல்லையா? நமக்கு எல்லாமே அமையும் சொல்றோம், எல்லாமே கிடைக்கும். நீங்க எதையும் தேடிட்டு போக வேண்டாம், எல்லாம் நம்மளை தேடிட்டு வரும்னு சொல்றோம். அப்ப இந்த உலகத்துல முக்கியமா நமக்கு தெரிஞ்சிக்கூடிய முக்கியமான விஷயம் நம்ம எல்லாம் யார், உலகத்துல நம்ம எதுக்கு வந்தோம். இப்ப எதுக்கு ஸ்கூலுக்கு வந்தோம்? படிக்கதான் வந்தோம். எதுக்கு நம்ம படிக்கிறோம்? 1ஆவது வகுப்புல இருந்து 6ஆவது வகுப்பு வரைக்கும் யூபிஎஸ்ஆர் எக்ஸாம் 6ஆவது வகுப்புல எழுதணும். அப்படிதானே? அடுத்து நம்ம என்ன செய்யணும்? பிஎம்ஆர் இருக்கு, எஸ்பிஎம் இருக்கு, எஸ்டிபிஎம் இருக்கு, அப்புறம் பட்ட படிப்பு இருக்கு,
அப்புறம் வாழ்க்கைன்ற ஒரு 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 நிலை இருக்குதா இல்லையா? இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு நம்ம அதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி வாழ்க்கையில நம்ம எல்லாம் இந்த பிறந்த பிறகு மனிதனுக்கும் நிறைய கடமைகள் இருக்கு. என்ன கடமைகள்னா, நாம் எல்லாம் நம்முடைய பிறப்பை அறிந்து மீண்டும் அதனுடைய செல்வது. நாம் எல்லாம் ஜோதியிலிருந்து இறைவன் ஜோதி நிலையில் இருந்து கொண்டு நம்மளை படைத்தால் நாம் எல்லாம் ஜோதியாக இருக்கின்றோம். ஆனா அந்த ஜோதி நிலையை உணராம இருக்கக்கூடிய நமக்கு உணர முடியலன்னா நம்முடைய அந்த மாய கெட்ட எண்ணங்கள், இந்த உடம்பு, இதை தூக்கி நம்மளால போக முடியும். அதனால்தான் எல்லா மதங்கள்லையும் இறைத்தன்மை வேண்டும், இறை நம்பிக்கை வேண்டும். இறை நம்பிக்கை இறைவை நம்ம நினைக்கும் பொழுது நம்முடைய மனதை புனிதமா மாறுது. மனதில் உள்ள அந்த இந்த கெட்ட எண்ணங்கள்லாம் போய் நம்முடைய தூய்மையான ஒரு அந்த எண்ணம் உள்ளத்திலிருந்து வரும் பொழுது அந்த இறைத்தன்மை நம்ம அடையிறோம். இறைவனுக்கு நமக்கு தொடர்பு ஏற்படுது. அப்ப நம்மளுடைய நினைச்ச காரியம்லாம் நம்ம சாதிச்சிருக்கோம். அதனால மனிதனும் தெய்வம் ஒன்றுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி குழந்தையும் தெய்வம் ஒன்று. இப்ப இப்படி இருக்கியா? இப்படி இருக்கா? இப்படிங்களா? தெய்வமா இருக்கீங்களா? நடக்குதா இல்லையா? நினைச்ச காரியம்லாம் நடக்குதா? இல்லைதானே? அப்ப நம்ம எல்லாம் குழந்தை பருவத்தில் இருக்கிறோம். ஆனா நமக்கு எதுவுமே நிறைவேறுவது கிடையாது. குழந்தையா இருக்கிறோம். ஆனா உங்களே குழந்தையோட தன்மை நமக்கு கிடையாது. கள்ள கவனம் இல்லாத மனசு கிடையாது. நிறைய தப்பான எண்ணங்கள்லாம் மனசுல பதிஞ்சிருச்சு. அதனாலதான் நம்மளால எதுவுமே உருப்படியா செய்ய முடியல. எல்லாருக்கும் என்ன ஆசை? நல்லா படிக்கணும், நல்லா மார்க் எடுக்கணும், கிளாஸ்ல ஒன்னாவது வரணுமா இல்லையா? ஸ்கூல்ல டாப்பா வரணும், கோல்டு மெடலிஸ்டா வரணும், ஆசையா இருக்கா இல்லையா? ஆனா நிறைவேறுதா? சொல்லியா? நல்லா படிக்கணும் ஆசையா இருக்கா இல்லையா? ஆனா படிக்க முடியுதா? படிக்கிற நேரத்துல ஐயோ அங்க விளையாட போலாமே, அந்த டிவியில் இந்த ப்ரோக்ராம் போடுறாங்களே, அவனுக்கு இன்டர்நெட்ல என்ன இருக்கு, அந்த மாதிரி நம்ம மனசு அங்கங்க அலைப்பாஞ்சிட்டே இருக்கு. ஆனா ஆசை இருக்கும், ஆனா நிறைவேறது கிடையாது. அதுதான் வாழ்க்கையில டிசிப்ளின் இருந்துச்சுன்னா, ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சுன்னா இதெல்லாம் நம்ம சாதிச்சலாம். அதுதான் மனக்கட்டுப்பாடுகள். அப்ப இந்த நிலையில நம்ம அடையிறதுக்கு நாம் எல்லாம் ஆண்டோடைய நிலையில் கொண்டு நம்ம எல்லாம் குழந்தையாக வந்துட்டோம். மீண்டும் நம்ம அந்த நம்முடைய பிறப்புடைய ரகசியத்தை தெரிந்து கொண்டு மீண்டும் அந்த நிலையை நம்ம அடைய வேண்டும். மனித பிறப்பிலே அந்த இறைவனை உணர்ந்து இறைவனுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டு மீண்டும் பிறவாத வரம் நம்ம வாங்க வேண்டும். மனித பிறப்பு வரணும் வேணுமா? சொல்லுங்க. யாருக்கும் மீண்டும் மனசுல பறக்கக்கூடாது. ஏன்னா மனிதனா பிறந்தா இந்த உடம்பு வந்துடும். இந்த உடம்பு வந்துருச்சுன்னா நமக்கு எல்லா பிரச்சனையும் கூட வந்துடும். ஏன்னா வயசாயிரும். இந்த உடம்பை நம்ம இந்த உலகத்துல வச்சுக்கிறதுக்கு நமக்கு சாப்பாடு வேணும். சாப்பாட்டுக்கு நம்ம வேலை செய்யணும். வேலை செய்யறதுக்கு படிக்கணும். படிச்சு எவ்வளவுதான் படிக்கிறது? அப்புறம் மறுபடியும் குடும்பம் ஒன்று வந்துடும். அப்புறம் பாதுகாப்பு, முதுமை அடைஞ்சிடும், சீக்கு வந்துடும், நோய் வாய் வந்துடும், வலி வந்துடும், கஷ்டம் வந்துடும், அப்புறம் மரணம் வந்துடும். எவ்வளோ சாதிக்கிறதுக்கு ஆசை இருந்தாலும் சாதிக்க முடியாது. அப்ப என்ன செய்ய முடியும்? மீண்டும் மறுபடியும் ஒரு பிறப்பு எடுக்க வேண்டும். அல்லது நாம் இறந்த பிறகு சில மதங்களை சொல்ற மாதிரி ஒன்று சொர்க்கத்துக்கு போகணும், இல்லை நரகத்துக்கு போகணும். நரகம் என்பது வேறு எதுவும் கிடையாது, மீண்டும் இந்த பூமிக்கு வருவதுதான் நரகம். அதுதான் மனிதர்கள் எப்போதும் இறப்பது கிடையாது. மனிதன் இறந்த பிறகும் மீண்டும் மீண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். கெட்டவனா இறந்த பிறகும் இறந்த பிறகும் கெட்ட ஆவியா வந்து ஈவல் ஸ்பிரிட் சொல்லுங்க இல்லையா? கெட்ட ஆவியா, துஷ்ட ஆவிகள் மாதிரி வந்து மறுபடியும் நம்ம துன்பப்படுத்திக் கொண்டிருக்கின்றான். அது நல்லவங்க இறந்த போன பிறகு இறந்தும் நமக்கு நல்லது செய்து கொண்டிருக்கிறார். அப்ப இதனால்தான் நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த மனித பிறப்பு மிகவும் ஒரு புனிதமான ஒரு பிறப்பு. அதுலயும் ரொம்ப சிறப்பு என்னன்னா, செவிடு எந்த ஒரு ஊனம் இல்லாம பிறப்பு. யாருக்கும் கண்ணு தெரியாதா எங்க இந்த கிளாஸ்ல? இல்ல. கண்ணு தெரியுதா? என்னைக்கெல்லாம் நினைச்சு பார்த்துருக்கோமா? எங்க அப்பா அம்மா என்ன பெற்றாங்க, எனக்கு நல்லா கண்ணு தெரியுது, எனக்கு நல்லா காது கேட்குது, கை காலம் நல்லா இருக்கு, ஐயோ எங்க அம்மா எவ்வளவு நல்லவங்க, எனக்கு எந்த ஒரு ஊனம் இல்லாம என்ன இந்த உலகத்துல ஈன்று எடுத்திருக்காங்க. நினைச்சு பார்த்துருக்கீங்களா? எவ்வளவு பிள்ளைங்களுக்கு வந்து மோசமான படுத்த படுக்கையா இருக்காங்க, கை காலம் அப்படி ஊனமா இருக்கு. பார்த்துருக்கீங்களா பிள்ளைங்களா? பார்த்தீங்களா? சச்சாடா கடக்கடா சச்சா பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி பார்க்க உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுது? அப்புறம் அம்மா அப்பா மேல எவ்வளவு சந்தோஷமா நடந்திருக்கு, பெருமையா இருக்கா இல்லையா? எங்க அப்பா பாரு எவ்வளவு நல்ல ஒரு என்ன பாரு நல்லா பத்தி எடுத்துட்டாங்க. சின்ன வயசுல அவங்க தப்பு செஞ்சிருந்தா கூட என்ன அந்த மாதிரி கொஞ்சம் ஊனமா வந்திருக்கும். அவங்க ஏதாவது பாவங்கள் செஞ்சிருந்தா கூட எனக்கு கண்ணு தெரியாம போயிருக்கும், காது கேட்காம போயிருக்கும், நான் காது எல்லாம் அப்படி இருக்கும், படுத்த படுக்கையாக இருப்பேன். இப்போ நல்லா ஓடுறேன், நல்லா இருக்கு. இதை விட இந்த உலகத்துல நமக்கு என்ன வேணும் சொல்லுங்க? நினைச்சு பார்த்துருக்கோமா? ஆனா வீட்டுல அண்ணாட அப்பாவோட சண்டை, அம்மாவோட சண்டை, ரொம்ப பிடிவாதம், ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப கோபம் வருதாயா? நீ பேசாம இருப்பீங்க? கோபம் வராதா? கோபத்தை தவிர வேற எதுவும் வராதா? ஏன் கோபம் வருமையா?
வரதா நெசமாலமா ஒரு நாளைக்கு வீட்டில் வந்து பார்க்குறவங்க பாருங்க, இந்த காலத்தில் பிள்ளைங்களாம் எப்படி கோவம் வருது, என்ன மாதிரி கோவம் வருது. ஏன்னா அடிப்படையில் நம்மெல்லாம் இந்த உண்மை தெரியாமல் இருக்கும். தெரியும், நமக்கு மறந்துட்டோம், யாரும் ஞாபகப்படுத்துறது கிடையாது. அப்பா அம்மாலாம் யாராவது அறிவுரை சொன்னாக்கா கடுப்பு வந்துடும். எங்கள் அம்மா கத்திக்கிட்டே இருக்காங்க, எங்கள் அப்பா சொல்லிக்கிட்டே இருக்காரு, ஒரு வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டு தப்பான நண்பர்கள் மட்டும் அப்படியே கொஞ்சிட்டு இருக்காங்களா இல்லையா, அவங்க கூட பழகிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா எவ்வளவு பிரச்சனை இருக்கு. நல்ல நம்ம கேட்க மாட்டோம், தப்பான விஷயம் கேட்டு கேட்டுதான் இளம் வயசுல இளமையில் கல் சொல்றோமா இல்லையா, சின்ன வயசுல நம்மளுடைய மனசு வந்து உங்களுடைய மனசு ரொம்ப பசுமையா இருக்கு, வெள்ளித்தனமா இருக்கு, ரொம்ப நல்ல மனசு. இந்த நல்ல மனசுல வந்து நல்ல விஷயங்களும் பதியும், கெட்ட விஷயங்களும் பதியும். இப்ப நம்மளோட நோக்கம் இன்றைக்கு எதுக்கு வந்திருக்கோம், இந்த காலை பொழுதுல உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை பதிவு வச்சுட்டோம், பதிவுக்காக வந்திருக்கும். அப்ப நல்ல விஷயங்களை நம்ம ஆழ மனதில் பதிவு வச்சுட்டோமா, சாகும் வரை இது வந்து நம்மளை விட்டு போகாது. ஏன்னா நம்ம வந்து இந்த உலகத்துல நல்ல விஷயங்கள் செய்வதற்காக தான் வந்திருக்கிறோம், நல்லவங்களா வாழ்றதா வந்திருக்கிறோம். ஆனா இடைக்காலையில வாழ்க்கை இந்த சக்கரத்துல நம்ம எல்லாம் மீண்டும் மீண்டும் அந்த பாவ மூட்டையை சுமந்து கொண்டு மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கை சக்கரத்துல வாழ்க்கையில பிரச்சனையா இருந்துருக்கு. வாழ்க்கை என்பது வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம், ஆனா வாழ்க்கையே பிரச்சனை தான். எப்படி ஏங்கய்யா, இந்த உலகத்துல நீங்க பள்ளியை விட்டு வெளியில வரும்போது என்ன மாதிரி பிரச்சனை உங்களுக்கு காத்துட்டு தெரியுங்களா? அதனால நம்மலாம் தயார் நிலையில் இருக்கிறோம். அது குறிப்பா நம்மலாம் இந்திரியர்களா இருக்கிறோம். இந்த நாட்டுல நமக்கு கல்வியை தவிர வேற எதுலையுமே நமக்கு வந்து ஆர்வம் இருக்கக்கூடாது. கல்வியில மட்டும்தான், படிப்புல மட்டும்தான் நம்ம இந்த படிப்பை வைத்துக் கொண்டுதான், அடிப்படையை வைத்துக் கொண்டுதான் இந்த நாட்டில் நம்மலாம் நல்ல குடிமகனாக இருக்க முடியும். நமக்கு அதனால்தான் இந்த நம்ம எல்லா பள்ளிக்கூடத்துலையும் இந்த மாதிரி சொற்பொழிவுலாம் ஏற்பாடு பண்ணி பள்ளி பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்து எந்த ஒரு காலகட்டத்திலும் நம்ம தப்பான வழிக்கு போகவே கூடாது. ஏன்னா ஒரு தடவை நம்ம தப்பு பண்ணிட்டோமா அது கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கையை பாதிக்கும். நீங்க தப்பான ஏதாவது ஒரு பொருளை திருட்டீங்கன்னா போலீஸ் உங்களை பிடிச்சிருச்சுன்னா என்ன நடக்கும்? உனக்கு ஜெயில போட்டுருவாங்க லோக்காப்ல. ஆனா வயசு சின்ன வயசு, அல்லது இந்த சீர்திருத்த பள்ளியில உங்களை போட்டுருவாங்க. ஆனா உங்களுடைய மார்க் வந்து எப்போது அங்க இருக்கும், குடும்பத்துக்கு கெட்ட பேரு, உங்களுக்கு கெட்ட பேரு. அப்ப அங்க என்ன மாதிரி பையன்